தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நீலாண்டன் ஐயா, நீங்க வந்தா இருக்க மாத்த காட்டுறீர்களா? நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அயல் நாட்டு அன்பருக்கும் கவியரங்க கண்மணிகள் கவிஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம் கண்டெடுத்த முத்து எங்கள் தாய் தமிழ் தாய்க்கு இவரும் ஒரு சொத்து. எக்காலம் சொல்லிடுவோம், எக்காலம் முழங்கிடுவோம், எக்காலம் சொல்லிடுவோம், எக்காலம் முழங்கிடுவோம். ஜலநாதன் தமிழ் தூதன் ஐயா, உங்களுக்கு என் வணக்கம். நிகழ்ச்சியிலே கவிதை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள். அவரை அன்போடு அழைத்து இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை தாங்க வருமாறு அழைக்கிறேன். கவிஞர் தக்கோலம் ஜலநாதன் அவர்கள் ஒரு பள்ளியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர், தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்ற வாரத்தில் கூட சென்னை வானொலியிலே இவருடைய பாடல் ஆடல், அந்த முருகனை பற்றிய ஒரு பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது, இசை பாடலாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. இவருடைய பல பாடல்கள் வானொலி நிலையத்திலே இசை அமைத்து பாடப்படுகின்றன. அத்தகைய சிறப்புக்குரியவர் 7 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு நூலுக்கு பெயர் அர்த்தமுள்ள திருக்குறள் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். இழைப்புலி என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். கண்ணாடி என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். பன்முக பார்வைகள் என்ற கட்டுரை நூலை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழறி வானொலியிலே நாள்தோறும் காலை கடமை நிகழ்ச்சியிலே கருத்துரைகளை வழங்கிக் கொண்டிருப்பவர். அவரை இப்போது அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பு நடத்தருமாறு கேட்டுக் கொள்கிறேன். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகில் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் உலக அமைதி மன்றம் PSSM, தமிழ் ஐரோப்பா லண்டன் நிர்வாக உள்ளிட்ட குழுவிற்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குடும்பத்தார்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய உலக அமைதி மன்றம் லண்டன் தமிழ் திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு நீலகண்ட தமிழ் அவர்களுக்கும், கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும், கண்ணுறும் செவியுறும் அன்பர்களுக்கும் வணக்கம் கூறுவாம். தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி வழங்குவாம். வாருங்கள் கொண்டாடுவோம் எனும் தலைப்பினிலே, மகளிரை கொண்டாடுவோம் எனும் அமைப்பினிலே என் தலைமை கவிதையை வழங்குவாம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மகளிரை கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். அகத்தினையே அமைதியாக்கும் அரசி என்று மொழிவார், ஜகத்தினையே செதுக்க வந்த சிற்பி என்று சொல்வார். ஜகத்தினையே செதுக்க வந்த சிற்பி என்று சொல்வார். மென்மையோடு வன்மையுமே கொண்டவலாம் பெண்மை, உண்மை என உண்மையுமே உண்மையாய் உரைக்கும். செயற்கரிய செயலுந்தான் செய்திடுவாள் மங்கை, சிந்தையிலே அன்பேதான் கொண்டிருக்கும் நங்கை. குடும்பத்தின் தூணாக தாங்கி என்றும் நிற்பால், குடும்பத்தின் தூணாக தாங்கி என்றும் நிற்பால், இடுக்கந்தான் வாராமல் இன்னமுதாய் காப்பாள். இல்லறத்தின் இலக்கணமாய் இருப்பவளும் பெண்மை, நல்லறத்தின் பாதையிலே நல்கிடுவாள் நன்மை. ஊறு உற்று தளர்ந்திட்டால் உடந்தீர முனைவாள், சீறு பெற்று விளங்குமாறு செயலாக்கம் செய்வாள். தேனாக இனித்திடுவாள் முறையாக இருந்தால், தேனாக இனித்திடுவாள் முறையாக இருந்தால், தேலாக கொட்டிடுவாள், தேலாக கொட்டிடுவாள் முறை தவறி நடந்தாள். ஊனாக உயிராக உறவாக இருப்பாள், உள்ளன்பாய் உள்ளோர்கள் உள்ளவரை என்றும். குட்டி குட்டி குடிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று, குட்டி குட்டி குடிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று. தட்டி தட்டி சொற்களாலே நிமிர்த்திட்டார் நன்கு, தட்டி தட்டி சொற்களாலே தலை நிமிர்த்திட்டார் பாரதிதான் நன்கு. மகளிரை போற்றுகின்ற வீடும் நாடும் தான் ஜகத்தினிலே சிறப்பாக செழிக்கும் என்று சொல்வார். நிறைதரு நிம்மதியின் கருவறை தெய்வங்கள், நிறைதரு நிம்மதியின் கருவறை தெய்வங்கள் தாய்மை. உருபெரும் சிசுவின் நல் முகத்தைத்தான் பார்த்து, உருபெரும் சிசுவின் நல் முகத்தைத்தான் பார்த்து, பெருவலியும் பெருவலியும் பெருமகிழ்வே பெரும்படியே ஆகும்.
திருவருளாம் தாய்மையினை போற்றிடுவார் யாரும். திருவருளாம் தாய்மையினை போற்றிடுவார் யாரும். சுற்றி எங்கும் கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும், சுற்றி எங்கும் கோயில்கள் தெய்வங்கள் இருந்தாலும், உற்றதொரு தாய்மையாய் விளங்குகின்ற மகளிர்தான் உலகிற்கு நம்மை கொண்டு வந்ததொரு பெருந்தெய்வம். உற்றதொரு தாய்மையாய் விளங்குகின்ற மகளிர்தான் உலகிற்கு நம்மை கொண்டு வந்ததொரு பெருந்தெய்வம். உளமொன்றி மகளிரைத்தாம் உயர்வாக கொண்டாடுவோம், நலமாக போற்றித்தாம் வாருங்கள் கொண்டாடுவோம். உளமொன்றி மகளிரைத்தாம் உயர்வாக கொண்டாடுவோம், நலமாக போற்றித்தாம் வாருங்கள் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இனி கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களை அழைக்கின்றேன். கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது இன்னும் சுகன் பிரிய மட்டும் கவிதை வழங்க வேண்டும். இப்போது தொடர்ந்து பாருங்கள். ஒளிவாங்கி கவிஞர் பத்மநாபன், கவிஞர் வல்லம் தேவனாச்சி இன்னும் கவிதை வழங்குவதற்கு முடிச்சிருக்கீங்க. நிறைவாக, நன்மை நலத்தை நல்கின்ற நன்கு படைப்பை படைத்திட்டால், நன்மை நலத்தை நல்கின்ற நன்கு படைப்பை படைத்திட்டால் என்றும் வாழும் உயிர்ப்போடு, என்றும் வாழும் உயிர்ப்போடு ஏற்றம் என்றும் பெற்றிடுமாம். நன்கு கவிதை வழங்கிட்ட நலமாய் கவிஞர்களை வாழ்த்திடுவோம். நன்றே வணக்கம் சொல்லி, நன்றே வணக்கம் நன்றி சொல்லி நிகழ்வை நிறைவு செய்திடுவாம். நன்றி, வணக்கம்.